வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. ஒரு சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இரவு 12 மணி அளவில் முதல்வர் ஸ்டாலினை தற்போது கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே. அது மட்டும் அல்லாமல் திமுகவிற்கு தலைவராகவும் தமிழகத்திற்கு முதல்வராகவும் வலம் வந்து கொண்டிருந்தக்கூடிய சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்த முதல்வர் ஸ்டாலினை தற்போது கைது செய்திருக்கிறார்கள் என்று ஒரு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே. இதை பற்றி தெளிவாக துல்லியமாக பார்ப்போம். அது மட்டும் அல்லாமல் ஒரு மாதத்திற்கு முன்பு கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு கோர சம்பவத்தை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தற்போதைய கள்ளக்குறிச்சியின் நிலை என்ன, இறந்த குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ஒதுக்கிய முதல்வர் ஸ்டாலின் தற்போது அந்த இழப்பீடு பணத்தை கொடுத்தாரா கொடுக்கவில்லையா, இதையும் பார்ப்போம் தொடர்ந்து. இதைத் தொடர்ந்து அது மட்டும் அல்லாமல் நேற்றைய முன்தினம் மாநிலத்தின் தலைவரையே தற்போது மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே. இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சுதந்திர நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தற்போது ஒரு மாநிலத்தோட தலைவருக்கே இந்த நிலைமையா அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் தெளிவாக பார்ப்போம். இந்த தலைவருக்கே, அதாவது மாநில தலைவருக்கே பார்த்தீங்கன்னாக்கா தற்போது பாதுகாப்பு இல்லாத இந்த நாட்டில் தற்போதைய சாதாரண மக்களுக்கு எப்போ இந்த ஆட்சி, திமுகவின் ஆட்சி பார்த்தீங்கன்னாக்கா பதில் சொல்ல போகிறது. தொடர்ந்து பல அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன பதில் கூறப்போகிறார், என்ன பதிலடி கொடுக்க போகிறார், இதை தடுக்க ஏதாச்சும் முயற்சிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பு நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இரவு 12 மணி அளவில் பார்த்தீங்கன்னாக்கா முதல்வர் ஸ்டாலினை கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் பலத்த பாதுகாப்புடன் போடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. செய்திகள் வெளி வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன. உளவுத்துறை ரிப்போர்ட் மூலிமா கொடுத்துருக்காங்க மக்களே. அதாவது அவர் சிறையில் அடைக்க மாட்டாங்க, அவர் வீட்டிலேயே பார்த்திங்கன்னா கைது செய்து வச்சுருப்பாங்க குறிப்பிட்ட நாளைக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தமிழ்நாட்டுடைய முதல்வரை கைது செய்வது என்று செய்கிறது அப்படின்னா ஒரு பெரிய ஒரு முடியாத காரியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு விதிமுறைகள் இருக்கும். ஒரு முதல்வரை கைது செய்யணும் அப்படின்னா பல விதிமுறைகள் இருக்கணும், பல ப்ரொசீஜர், அதாவது எல்லாமே இருக்கணும். அது எல்லாமே கடந்து தான் திமுகவின் தலைவரை கைது செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் தற்போது அவரை வீட்டோட கைது செய்து வைத்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை. அப்படி மட்டும் அல்லாமல் என்ன காரணத்திற்காக கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் உதயநிதியும் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் 60,000 கோடி ஊழல் செய்த காரணத்திற்காக தற்போது கைது செய்திருப்பது பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே. அது மட்டும் அல்லாமல் ஒரு மாதத்திற்கு முன்பு கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை விஷ கள்ளச்சாராயம் அருந்தி 70க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர்கள் பரிதாபமாக உயிரிழந்து போயிருந்தார்கள். இதில் பார்த்தீங்கன்னா இறந்த குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சமும் சிகிச்சை பெற்று வரும் குடும்பத்திற்கு 50,000மும் பார்த்தீங்கன்னாக்கா நிதியுதவியை சொல்லியிருந்தார் முதல்வர் ஸ்டாலின். தற்போது இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அவங்களோட கையில் போய் சேரலை. ஸோ ஏன்னா அவ்வளவு படுமோசமாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் திமுகவின் ஆட்சிகள். அது மட்டும் அல்லாமல் நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாநிலத்தோட தலைவரையே மர்ம நபர்களால் அருவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து திமுகவின் ஆட்சியில் மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் அளிக்கவில்லை என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்கறது. இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சியாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா
மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.